அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு அறிவியல் ஆன்மீகத்தினுடைய 12வது பகுதியை பற்றி பேச இருக்கின்றேன். அதனுடைய கருத்தாக்கத்தை முதலிலே உங்களுக்கு வாசித்துவிட்டு ஒன்றன் பின் ஒன்றாக செல்கின்றேன். தலைப்பு மன ஒருமைப்பாடுதான். மனம்தான் தலைப்பு. இந்த மனம் என்பதை நாம் எல்லோரும் முழுமையாக தெரிந்து கொள்வது முக்கியமல்ல. அதை பற்றிய இலக்கணங்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு எண்ணம் தோன்றத் தொடங்கிவிட்டதோ, அந்த எண்ணம் தொடங்கிய அடுத்த நொடியிலிருந்து மனம் என்ற அருவ பொருளாகிய நம்மை அதன் வழியே இழுத்துச் செல்லும். எப்படி இழுத்துச் செல்லும்னா, எல்லாவற்றுக்கும் இழுத்துச் செல்லும். நல்லா புரிஞ்சுக்கணும். குறிப்பாக அவசரமாக இழுத்துச் செல்லும், எதையாச்சும் அவசியப்படுத்தி இழுத்துச் செல்லும், அனாவசியப்படுத்தி இழுத்துச் செல்லும், ஆசையாக இழுத்துச் செல்லும், பேராசையாக இழுத்துச் செல்லும், பொய்மையாக இழுத்துச் செல்லும், மாயையாக இழுத்துச் செல்லும், ஆணவமாக இழுத்துச் செல்லும். அப்படியே அதே கேரக்டரை நீங்கள் அந்த மனம் என்று இழுத்துச் செல்கிறது அல்லவா, அந்த இழுத்துச் செல்கின்ற ஒன்றை நம்மளுடைய ஆற்றலின், நமக்குரிய சுயமான ஆற்றலின், நமக்குள்ள சுயமான நேர்மறையான ஆற்றலில் உங்களை நீங்கள் சரியாக இருந்தால் இது இழுக்கும். ஆனால் அது முடியாது. அந்த விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல அது ஒரு பொருளா என்றால் பொருள் இல்லை. ஆனால் அதுதான் உங்களை இயக்குகிறதாக இதுவரை போராடிக்கிட்டே இருக்கும். அதை கண்டுபிடித்து கொள்வது. எப்படி கண்டுபிடித்து கொள்வது? ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் எண்ணம் எழாமல் நிகழ்த்த முடியாது. நான் பேசுகிறேன் என்றால் எனக்கு பேச வேண்டும் என்ற எண்ணம் எழ வேண்டும். அதற்குரிய கருத்தாக்கங்கள் இருக்க வேண்டும். ஆனால் அந்த எழுந்த எண்ணத்தை சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஒருமைப்பாட்டோடு, முழுமையான ஈடுபாட்டோடு, எந்த சுயநலவின்றி, எந்த பயன்பாடும் கருதாமல் செய்கின்ற ஒன்றாக ஆக்கும் வரை, இறக்கும் வரை மனம் அலைந்து கொண்டே தான் இருக்கும். அதை உடனே நீங்கள் இதில் நிறுத்திடலாம், அதில் நிறுத்திடலாம்னா ஆயிரக்கணக்கான தியான முறைகள் வச்சுருக்கீங்க. அதிலலாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. நான் சொல்கிறது, மனம் ஒடுங்கி இருந்தால், வள்ளுவன் சொன்னது போல பொறிவாயில் 5ம் அடக்குவதற்கு மனம் ஒடுங்கி இருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காது. அப்போ ஒன்றை நீங்கள் தொடர்ந்து இனம் காண வேண்டும். எனக்கு இதை பற்றிய ஒரு எண்ணம் ஏற்படுகிறதே, சாப்பிடலாம் என்ற எண்ணம், இதை சாப்பிடலாம் என்ற எண்ணம், இதை எடுக்கலாம் என்ற எண்ணம். உலகத்தில் கோடிக்கணக்கான விஷயங்கள் அவரவர்களுக்கு தக்கபடி இருக்கு இல்லையா? உணவில் எண்ணம், உடையில் எண்ணம், உணர்வில் எண்ணம், உடல் சம்பந்தப்பட்ட அத்தனையிலும் எண்ணம், உங்களுக்கு இருக்க ஆற்றல்கள்லாம் எண்ணம். ஆனால் அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக இருக்கணும். அந்த எண்ணம் எழும்போது அவசரமோ, அவசியமோ, அனாவசியமோ, அலைக்கழித்தலோ, ஆரவாரமோ, ஆணவமோ எழுந்து விடாமல் இனம் கண்டால்தான் மனத்தை நீங்கள் அடக்க முடியும்.
அவசரம் என்பது என்னவென்றால், அதற்கு வேண்டிய காலம் இடம் பொருள் செய்துவிட்டால் அது அவசரம் இல்லை. உணவை சாப்பிடுகிறோம் என்றால் அந்த உணவிற்குரிய சாப்பாட்டை இப்படித்தான் சாப்பிட வேண்டும் என்பதற்காகத்தான் மென்று சாப்பிடுகிறோம். அதை வேக 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 வேகமாக மென்றாலும் அவசரம் தானே. இப்படி ஒவ்வொன்றா எடுத்துக்கோங்க. ஒரு சொல்லை சொல்கிறோம், அந்த சொல்லை, அந்த வார்த்தைகளை, அந்த அந்த எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது வேக வேக வேகமாக படபடப்புன்னு சொன்னால் அவசரம். அதை பாஸ் கொடுத்து, அதற்குரிய உச்சரிப்பு கொடுத்து, அதற்குரிய பாடி லாங்குவேஜ் கொடுத்து, அதுக்குரிய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து, அதுக்குரிய பாடி லாங்குவேஜோட பண்ணிங்கன்னா அது பேச்சு என்ற ஒன்று அவசரமோ அனாவசியமோ ஆணவமோ இல்லை என்றால் பேச்சு கலையாக மாறிவிடும். பேச்சு கலையில்தான் இந்த உலகத்தினுடைய அத்தனையுமே இன்னைக்கு வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு. உலகத்திலே 64 கலைகளிலே மிகவும் உயர்ந்த கலையாக இருப்பது பேச்சுக்கலை தான். ஏன்னால் அதை மெயின்டைன் பண்ணுறது தான் ஒரு மனிதனுடைய மாபெரும் ரகசிய வித்தை. இன்றைக்கு எல்லாமே சொல்லப்பட்டதுன்றோம்ல. பைபிள் சொல்லப்பட்டது, குரான் சொல்லப்பட்டது, வேதாந்தங்கள் சொல்லப்பட்டது. அது சொல்லப்பட்டதுனாலே பேச்சு தான். அந்த பேச்சுன்றது எந்த வடிவத்தில் எந்த மொழியில் வந்துச்சுன்னா விட்டுருங்க, இன்னைக்கு வரைக்கும் தான். அந்த பேச்சில் கவனம்ன்றாங்க. பேச்சில் கவனம் என்பது முக்கியம் இல்லை. அந்த பேச்சில் அந்த அவசரம் அதெல்லாம் இருந்துடாமா. அதில் இன்னொன்று, அந்த பேச்சில் உங்களுடைய அறியாமையை காண்பித்தாலும் சிக்கல், உங்களுடைய தெரியாமையை காண்பித்தாலும் சிக்கல், உங்களுடைய புரியாமல் விளக்குறீங்கனாலும் காண்பித்தாலும் சிக்கல். நிறையா பேருக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஊட 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 பேசுவது என்பது நமக்கு சாதாரண பழக்கமாகி இந்த பேச தொடங்குறோம்ல, அவர் கட்டாயிருவார். அதைத்தான் அடிக்கடி நான் சொல்லுகிறது, நான் உட்படத்தான் சொல்லுகிறேன். உள்வாங்குகிறேனா? சில பேர் சொல்லுவாங்க அவங்க பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு. பேச்சை கேட்பதல்ல, பேச்சை கலையாக கேட்க வைப்பது, கற்றலை கலையாக கற்பிப்பது, உணர்வு நான் உணர்ந்ததை கலையாக உணர்வு. இந்த கலை என்ற உணர்வுக்கு ஒரு இலக்கணம் வச்சுக்கோங்க. அந்த கலை என்ற உணர்வுக்கு எதை எடுத்தாலுமே அதற்குரிய சொல்லும்போது, பேசும்போது, செயல்படும் போது அத்தனைக்குள்ளேயுமே உங்களுக்கு ஆசையும் பேராசையும் பொய்மையும் மாயையும் ஆணவமும் கலந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு வேணும்னா அதை அட்ராக்ட் பண்ணி பேசலாம். அது அப்படியே வாங்க. இந்த ஒவ்வொன்றுக்குள்ளேயுமே மனம் இருக்கிறது. உங்கள் ஒவ்வொரு அசைவிற்குள்ளும் மனம் இருக்கிறது. அந்த அசைவின் மூலமாகிய எண்ணங்களின் மனம் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ணி கட் பண்ணுன்றதான் விஷயம். எப்படி எடிட் பண்ணுவது? அந்த இடத்துல தான் நாம் அடிக்கடி திருப்ப திருப்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீங்களாக கேட்பதற்கு ரெப்படிஷன் மாதிரி இருக்கும். நீங்களாக இருக்கிறீர்களா என்பதை முதலிலே 100% இரவில் சிந்திச்சு பாருங்கள். நான் காலையிலிருந்து எல்லோரிடமும் நானாக இருந்தானா, நானாகன்னா இந்த அரசியல், இந்த இப்போ இருக்க ஆன்மீகம்லாம் வைக்காதீங்க. எல்லாமே இருக்கணும். ஆனால் அதில் உண்மையும் சத்தியமும் அன்பும் இரக்கமும் இருக்கணும். ஆமாம், எதை எடுத்தாலும் இப்போ பாருங்கள், ஸ்போர்ட்ஸில் போயிருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் என்ன ஆகுறாங்க? போதைப் பொருளை யூஸ் பண்ணிட்டோம்ன்றாங்க. இப்போ இது என்ன அர்த்தம்? ஆக எங்கே அது பாருங்கள். இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா, உங்களுடைய மனம் திரிபாயி அலைக்கழிவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் உள்ளவே. அதை நீங்கள் கம்பேரிசன் பண்ணுவீங்க பாருங்கள், காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க பாருங்கள், அங்கே தான் மனம் உங்களை விட்டு போயிடும். குழந்தைகளுக்கு நம்ம ஒன்றும் செய்யலாம், அந்த குழந்தைகளுக்கு அதே இது வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த மனம் என்ற ஒன்று எந்த நொடியிலும் எப்போதுமே தயாராக இருக்கும். இப்போ நீங்கள் சாப்பிடுகிறீர்களை நல்லா சுவைத்து
சாப்பிடும் போதே பாருங்கள், இந்த சாப்பாடு நல்லா இருக்குமான்னு நினைக்காம தொட்டு நாக்கில் வச்ச உடனே அது டேஸ்ட்டாக இருந்தால் அதை இழுத்துக்கிட்டு அது மறுபடியும் மறுபடியும் கேட்கும். அது உணவு அளவு தான், ஆனால் கேட்கும். சாப்பிட சாப்பிட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி படிக்க படிக்க நல்லா இருக்குமேன்னு ஒரு நூல்களை படிக்கும்போது தெரியும். இந்த விஷயத்தை நம்ம கூட சேர்த்துக்கிறேன். இந்த கற்றல் இருக்கு பாருங்க, அந்த கற்றலை நீங்கள் சரியாக கற்றுக்கொண்டே இருந்தால் என்ன, வித்தவுட் எனி ஜட்ஜ்மெண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ஏன்னா நீங்கள் படித்த புத்தகம், நீங்கள் படித்த பைபிள், நீங்கள் படித்த குரானு, நீங்கள் படித்த திருக்குறளை வச்சு இவர் சொல்லலையே நினைக்கிறது வரைக்கும் நீங்கள் கற்றலில் அறியாமையில் இருக்கிறீர்கள், தெரியாமையில் இருக்கிறீர்கள், புரியாமையில் இருக்கிறீர்கள். ஏனென்றால் திருவள்ளுவரிலிருந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க உலக பொதுமுறையிலிருந்து அத்தனையுமே யாரும் படித்தவங்க சொன்னதில்லை. பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி வாங்கணும், அதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் பிஹெச்டி பைபிள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உலகமே குரான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, திருக்குறளை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஷேக்ஸ்பியர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஞ்ஞானங்கள் ஒன்றை தொட்டுட்டு போயிட்டு அந்த விஞ்ஞானத்திலேருந்து அடுத்தது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க தான் கிரியேட்டர். யார் முதல்ல? அப்போ அந்த கிரியேட்டிவிட்டி எப்படி வந்துச்சு உங்களுக்குள்ளன்ற விஷயத்தை புரிஞ்சாதான் நீங்கள் ஆல்ரெடி, இதை நான் சொல்லும்போது டைவர்ஷன் ஆகுன்னு நினைக்காதீங்க, ஆல்ரெடி நீங்களாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்து, எப்படி உங்களுடைய மனம், உங்களுடைய உடல், உங்களுடைய அறிவு, உங்களுடைய மனச்சாட்சி, உங்களுடைய மரபணு திறன், உங்களுடைய காலம், இடம், பொருள் ஆகிய 8ம் உங்களுடைய மரபணு திறனின் நேர்மையாக, ஒரு இசையில் உங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது, பொட்டன்ஷியல் இருக்குன்னா அதில் நேர்மறையாக நீங்கள் செய்கிறீர்களா? அது உங்களுக்கு தெரியும். காப்பியிங் வேணாம். நேர்மறை என்பது எப்போவுமே ஒரு விஷயத்தை நேர்மறையாக சொல்லும்போது இந்த உலகம் அழியும் வரை அது ரொம்ப 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 லேட்டாகும். ஏன்னா அந்த மனிதனுக்குள்ளே மட்டும் தோன்றியது தான். இது நினைக்கும் போதே பாருங்கள், இயேசுவிற்கு தோன்றிய அந்த பிரசங்கங்கள் பூராம் எப்படி தோன்றி இருக்க முடியும்? கொஞ்சம் இதைத்தான் அறிவியல் ஆன்மீகத்தில் எப்படி வள்ளுவனுக்கு இவ்வளவும் தோன்றி இருக்கிறது எப்படி தோன்றி இருக்க முடியும்? நினச்சி பாருங்க. அவரை அடித்து கொள்ள, அவரை இது திருக்குறள் நார்மல் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய யாருமே இல்லை. அதை வச்சு காசாக்குறாங்க. பொழிப்புரை எழுதியிருக்காங்க நிறையா. அதெல்லாம் அந்த பொழிப்புரை இன்னொன்று காப்பியிங் பொழிப்புரையாக வேற இருக்குது. சில பேர் உணர்ந்து செய்கிறார்களா? உணர்ந்து. அப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, நீங்கள் அந்த கற்றலை ஒழுங்காக கற்க தொடங்கினாலே, வள்ளுவன் சொன்னது மாதிரி கற்க கசடர கற்பவை கற்றபின் அப்படி வச்சுங்க. அப்புறம் கற்க கசடர, அப்புறம் கசடர கற்க, அப்புறம் கற்பவை கசடர கற்க, அப்புறம் கற்றபின் கற்பவை கசடர கற்க என்று தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் சிம்பிளாக புரிஞ்சுங்க. இன்றைக்கி இருக்குது உங்களுக்கு டச்சு வச்சுருக்கீங்க, டச் ஃபோன் உள்ளே இருக்குது. அந்த ஃபோனுக்குள்ளே என்னென்னமோ இருக்குது. உங்களுடைய நீங்கள் சேர்த்து வைத்த நம்பர் இருக்குது, நீங்கள் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் சேர்த்து வச்சுருக்க படங்கள் இருக்குது. நீங்கள் மெமரியில் எவ்வளவு இப்போ 250, 300, 500 ஜிபி போட்டு உள்ளே இருக்குது. சாதாரண ஃபோனில் இருந்து நீங்கள் கையை தொட்டீங்கன்னா போதும். அது மட்டும் இல்லை, ஃபோனில் நீங்கள் இன்னொருத்தருக்கு தொலை பண்ணும்போது தொடணும். பூரா உங்களுக்கு தெரியும். இப்போ ஜிபே வந்துருச்சு, ஃபோன்பே வந்துருச்சு, வீடியோ காலிங் வந்துருச்சு. ஒரு டச்சு.
இதே டச்சில் நீங்கள் இருக்கிறது தான் கற்றல். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, மனம் ஒருமைப்பாடு ஏற்படுவதற்கே, மனம் எழாமல் இருப்பதற்கே, மனம் ஒடுங்குவதற்கே நீங்கள் 100% கற்றலை புரிந்திருக்கிறீர்களா? வள்ளுவன் 2 திருக்குறள் சொல்லிட்டான். கற்க கசடர கற்பவை கற்றபின் தொட்டனைத்து ஊரும் உணர்கேணி மாந்தருக்கு கற்ற அனைத்து ஊரும் அறிவுன்னு அந்த 2 குறளை நீங்கள் ஆழமாக சிந்திச்சுப்பாங்க. அந்த இடத்துல தான் நமது பூமியில் பாரம்பரியமாக இருந்து வந்திருக்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை இருக்கிற விஷயம், முக்கியமான விஷயம் என்ன விஷயம்? அண்டத்தில் இருக்கும் அனைத்தும் ஒரு மனிதனுக்குள் இருக்கிறது. அது மூளையில் இருந்தாலும் சரி, காலில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் அதன் அளவை பொறுத்து, அதனுடைய உள்வாங்குதலை பொறுத்து, அதை இன்றைக்கு எபிஜெனட்டிக்ஸ் நன்றாகவே வந்துவிடுது. யூ கேன் எப்படி மூளையையே ஆண்டனாவாக மாற்றலாம், உடம்பில் இருக்க ஒவ்வொரு செல்களையும் ஆண்டனாக மாற்றலாம் என்பதெல்லாம் வந்துருச்சு. அதை ஆண்டனாவாக மாற்றலாம்னு செய்தியாக வச்சுருக்கீங்க, தகவலாக. நான் சொல்லுகிறேன், மாற்றலாம். எப்படி? உங்களுடைய கற்றலில் எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல், எதை பற்றியும் பைபிளில் குரானில் கம்பேரிசன் போல, ஜஸ்ட் யூ ரீட் இட் தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க? தொட்டனைத்து ஊரும் உணர்க்கேனே கற்றனைத்து ஊர். அந்த படிக்க கற்ற அனைத்தையும் கற்க ஒன்று தோன்றும். எங்கிருந்து வந்தது? இதை நிரூபித்தவர்கள்தான் திருவள்ளுவரிலிருந்து, வேதாந்தத்திலிருந்து, ஆதிசங்கரிலிருந்து, விஞ்ஞானிகள்லேருந்து அத்தனை பேரும். அதை போட்டு பார்த்துங்க. எப்படி சார்லஸ் பெப்பே இதை கண்டுபிடிச்சார், எப்படி செல்லை கண்டுபிடிச்சாங்க, எப்படி இணையதளத்தை கண்டுபிடிச்சாங்க, சோசியல் மீடியாவை கண்டுபிடிச்சாங்க, எல்லாம் வந்துருச்சுல. எத்தனை தடவை தான் சொல்கிறது? அப்போ நாம் நினைக்க வேண்டிய ஒரு மாபெரும் ரகசியம் நாம 24 மணி நேரமும் இருந்து, ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பவெல்லாம் எப்படி மனம் நழுவுகிறதோ அது மாதிரி நீங்கள் 24 மணி நேரத்தில் உங்களுடைய அந்த லட்சியத்தை, சுவாமி விவேகானந்தர் அழகாக ஒரு வரி சொல்கிறார் பாருங்க. அந்த வேர்டை நீங்கள் எத்தனை வருடத்தில் புரிஞ்சுக்கிற முடியுமோன்னு எனக்கு தெரியலை. நான் கொஞ்சோன்னு புரிஞ்சு பார்க்குறேன். ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள்ள அவர் சொல்கிறார் எளிமையாக, ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள், அதையே உங்கள் வாழ்க்கையாக கொள்ளுங்கள், அதையே உங்கள் வாழ்க்கையாக கொள்ளுங்கள், அதையே நினையுங்கள், அதையே கனவு காணுங்கள், அந்த லட்சியத்திற்காக வாழுங்கள். மூளை, தசைகள், நரம்புகள் என்று உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதியும் அந்த லட்சியத்தால் நிறையட்டும். இந்த வேர்டு இன்றைக்கு எபிஜெனட்டிக்ஸ் என்ற ஒன்றால் நீங்கள் கோரிலேட் பண்ணிங்கன்னா சரியும். என்ன சொல்கிறாரு? மூளை, தசைகள், நரம்புகள் என்று உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதியையும் அந்த லட்சியத்தால் நிறையட்டும். பிற கருத்துக்கள் அனைத்தையும் அடியோடு விட்டு விடுங்கள். வெற்றிக்கு வழி இதுவே, ஆன்மீக செம்மல்கள் உருவாக்கப்பட்ட வழி இதுவே. மற்றவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது வெறும் பேச்சு எந்திரங்கள் தான் என்று சொல்லுவார். நம்ம என்ன புரிஞ்சுக்கிற வேண்டியது விஷயம்னா, சில விஷயங்கள் கொஞ்சம் முந்தி வர்றதாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப கேளுங்க. அந்த மனசிலிருந்து மன ஒருமைப்பாடிலிருந்து உங்களுக்கு கடைசியில் கான்சன்ட்ரேஷன் போய் அதுவே தியானமாகிற விஷயமாகவே வரும். பட் இதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆன்மீகத்தை ஏன் எல்லோரும் அடைய முடியவில்லை என்று சொல்லுவதே எங்கள் அறிவியல் ஆன்மீகத்துக்கு சொல்லத்துக்கு சிந்தனையாக இருக்குது. எல்லோருக்குள்ளும் இருப்பதை, 24 மணி நேரம் இருப்பதை, 24 ஹவர்ஸ் இருப்பதை, கருவிலிருந்து கொண்டு வந்த ஆத்மாவை, கடவுளை, உள்ளுக்குள் இருக்கும் கடவுளை மறந்து விடுகிறோம். அது மாதிரி இப்போ நீங்கள் செய்ய தொடங்கும் போது ஒவ்வொன்றிலையும் நழுவத்தான் செய்யும். அந்த நழுவும் போது அதை இனம் கண்டு அடித்து மறுபடியும் திருப்பி வர்றீங்கல்ல, அங்கே தான் நாம் மனம் ஒருமைப்பாட வரும். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்குவாங்க. அப்போ கற்றல் அங்கே நிற்கிது. கற்றலில் இப்படி இருக்குது. அப்போ எங்கேருந்து இதெல்லாம் ஊறுச்சு?
கற்றனை தூறும் அறிவு எங்கே இருந்துன்னா அதைத்தான் நீங்கள் பிடிச்சிக்கிறணும். ஸோ பாடி இந்த பாடி வந்து நமக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஃபார் காட்ஸ் ப்ராசஸ். கடவுளுடைய ஒவ்வொரு இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த உடம்பு. சுவாமி சொல்லுவாங்க இல்லையா, தெய்வீகத்தின் பெட்டகங்களே, தெய்வீக குழந்தைகளே அப்படின்னு. இதை நீங்கள் வந்து இப்படி இந்த வெறும் இதுக்கு போகிறீங்க, நேரடியாக தெய்வீகத்தினுடைய இறைவனுடைய இறையென்று சொல்லக்கூடிய ஒரு சக்தியினுடைய ஒரு சின்ன துகள், ஒரு பிம்பம். நாம் அதை புரியும் போது எல்லாரையும் பார்க்கணும். அதுதான் தான் சுவாமி சொல்கிறாங்க, சமத்துவமே ஒரு மனிதன் சுதந்திரனாக ஆக முடியும். இந்த உலகத்தில் சுதந்திரம்ன்றது காற்றை போய் நீங்கள் பிடிச்சி யாருக்கு வீட்டுக்குள்ளேயாச்சும் வச்சுக்கிற முடியுமா பாருங்கள். அது ஆக்சிஜன் சிலிண்டரில் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, அது தனி. காற்றை பிடிச்சி வச்சுக்கிற முடியுமான்னு பாருங்கள். இன்றைக்கு இருக்க காற்று நாளைக்கு அமெரிக்காவுக்கு போயிடும், அதே காற்றினுடைய அலைவரிசைகள். அந்த சுதந்திரம் அடைய வேண்டும் என்றால் மன ஒருமைப்பாடு அடைய வேண்டும். மனம் ஒருமைப்பாடு அடைய வேண்டும் என்றால் கற்றலின் ரகசியம் முழுமையாக தெரிய வேண்டும். கற்றலின் ரகசியம் தெரிய வேண்டும் என்றால் பார்ப்பது, கேட்பது எல்லாமே கற்றல் தான். ஏனோ புத்தகத்தை படிக்கிறது சொல்ல, எல்லாமே கற்றல். பார்ப்பது, கேட்பது, நுகர்வது, 5 பொறிகளினாலும் சரி, 5 புலன்களினாலும் சரி. இன்னும் அதுதான் நேர எபிஜெனடிக்ஸ் வந்துருச்சு. ஒவ்வொரு மூளையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் ஆண்டனா மாறி மாறி உலகத்திற்கு அத்தனையும் கொண்டு வந்துடும். அதுக்கு நீங்கள் வேண்டியது நீங்களாக இருத்தல். நான் சொல்லுகிற கான்செப்ட் அப்படி போகிறத கொஞ்சம் 4-5 தடவை பாருங்கள். ஓ, நானாக இருக்கிறேனா, இந்த நொடியில் இருக்கிறேனா, இப்பொழுது இருக்கிறேனா, நான் உண்மையிலே இருக்கிறேனா, இருந்தேனா. இரவு போங்க, இதுக்கு என்ன பயிற்சி? அதான் சொன்னேன், இதுக்கு பயிற்சியே தேவையில்லை, நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலையிலிருந்து இரவு வரை அலைஞ்சு அத்தனை விஷயத்தையும் பேசி அதுக்கு வந்து என்னென்னமோ பேசிகிட்ருங்க. நிச்சயமாக தூங்கும் போது எல்லாரும் சொல்கிற, எனக்கு நேரம் கிடைக்கல. என்ன நேரம் கிடைக்கல? பாத்ரூம் போக நேரம் கிடைக்கலையா? சாப்பிட நேரம் கிடைக்கலையா? தூங்குறதுக்கு நேரம் வச்சுருக்கீங்கல்ல. இதெல்லாம் இயற்கை கொடுத்ததை நீங்கள் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிமிடமும் அமைதி வேணும், ஆரோக்கியம் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. 24 அமைதி, ஆரோக்கியம். அமைதியாக எப்படி பெறுவது? When you are recollecting all the materials in a day which has occupied on the day, and when you are continuously recollecting that by time management, that is 10 minutes 20 minutes புரிச்சுக்கோங்க. அல்லது படுக்க போகும்போது அப்படியே அதை தியானமாக, அதைத்தான் சொன்னேன். என்ன தியானமாக? நீங்களாக இருக்கிறீர்களா என்பதை, இருந்தீர்களா அந்த ஒரு நாள் முடித்ததை இரவு படுக்க போகும்போது படுத்த உடனே மாத்திரை அடிச்சுட்டு தூங்குறவங்கள விட்டுருங்க. நிச்சயமாக படுக்கிறதுக்கு முன்னால் ஒரு 25 நிமிஷம் நீங்கள் கான்சியஸாக இருப்பீங்க மேக்சிமம். அந்த கான்சியஸில் உலகத்தில் இருக்க அத்தனையுமே கட் பண்ணிடுங்க. சாப்பிட போக மாட்டீங்கல்ல, பாத்ரூம் போக மாட்டீங்கல்ல, அந்த அழகாக பெட்டெல்லாம் இது பண்ணிவிட்டு அப்படியே சிந்திங்க. இன்று நானாக எத்தனை நிமிடங்கள் இருந்தேன் என்று சிந்திச்சு பாருங்கள். அந்த நான் இருப்பது வந்து வெறும் உங்களுடைய மரபணு திரையில் அங்கே போனேன், இங்கே போனேன், அதை செஞ்சேன், அதற்குள்ளே என்ன இருக்கணும்? நேர்மறை இருக்க வேணும், அன்பு இருக்க வேணும், கருணை இருக்க வேணும், இரக்கம் இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வச்சு நீங்கள் எண்ணம் பண்ணிக்கங்க. காந்திஜி வந்து செஞ்சாருன்னா இன்றைக்கி காந்திஜியை மறுக்க முடியலைன்னா அவருக்கு ஒரு பாதையில் இது இருந்திருக்கணும். சின்ன விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. காந்திக்கு அடுத்து ஒரு ஆள் நீங்கள் வரலை சார், யாருமே. இயேசுக்கு அடுத்து ஒரு ஆள் வரலை, புரிஞ்சுக்கோங்க. இயேசுவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க யாரும் இயேசுவாகலை. காந்தியை சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய ஆள்லாம் நான் பார்த்தேன். இன்னுமே காந்திய கொள்கை போகாதுன்றார். ஆனால் அவருடைய லட்சியமே காந்தியவன். அவர் சாப்பிட்றாரு, தூங்குறாரு, போகிறாரு, வச்சுக்கிட்டு இருக்காரு, அவர் கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. கொண்டு போக முடியாது இன்னி யார்கிட்டையும். அதை எவனோ ஒருத்தர் சொன்னாண்டு வர சொன்னார். அப்போ என்ன செய்யணும்? காந்தியாக வாழலாமா? என்ன வாழ்ந்து என்ன செஞ்சீங்க நீங்கள் வாழ்கிறது வரைக்கும்? அதனால தான் சொல்கிறேன், எல்லோரும் கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொருவனுக்குள்ளேயும்
ஒவ்வொரு நாளும் நீங்கள் நீங்களாக இருந்து பழக 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 அதுதான் புரிஞ்சுக்கோங்க, பழக பழக மூளை பழக்கத்திற்கு வந்துவிடும். உங்களை அதிலிருந்து விளக்க சொல்லாது. அது சுவாமி நிறைய சொல்கிறாங்க. அந்த நன்மையாக செஞ்சு பழகி பழகி பழகிட்டா. நான் சும்மா சின்ன சின்னதை பார்த்தேன், சின்ன சின்ன அனுபவங்களை. வேறு எதுவுமே ஒரு சின்ன தவறாக கூட சிந்திக்க பயமாக இருக்குது. சிந்திச்சா என்னுடைய அனுபவத்தில் அது சிந்திச்சா மேலெலாம் அதிர்வலையாகுது. அந்த அந்த பார்த்தா இது ஒரு சின்ன பார்க்குறோம் வச்சுங்க, லேசாக வெளியே பார்க்குறோம்னு வச்சுங்க, ஏதோ சும்மா பரவாயில்ல, உலகம்தான், உலகம் என்ன செய்ய போகுது, மற்றவங்களை காட்டில் நம்ம என்ன நல்லது தானே பண்ணுறோம், கொஞ்சோண்டு தானேன்னு ஒரு சின்ன சிந்தனை வந்தாலே நான்லாம் அஃபெக்ட் ஆகிறேன். அப்படின்னா என்ன, அப்படிப்பட்ட விஷயம் புரிந்தது. ஏன்னா உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய அண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றலையும் டச்சு மாதிரி இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்து மனமை ஒருமைப்பாடு ஆகிக்கிட்டே இருந்தால் அங்கே தான் தொற்றனை தூறும் அறிவு, தொற்றனை கற்றனை தூறும் அறிவு உருவாகும். அங்கே தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பிண்டத்தில் நமக்குள் இருக்கிறது என்று இந்த சமூகத்தில் இந்த நம்மளுடைய மறைநூல்களில் நம்மளுடைய ஞானிகள் சொன்ன விஷயம். சும்மா நான் அதை ஆசைப்படுறேன் இதை செஞ்சு ஒருத்தனும் செஞ்சதில்லை சார். ஆன்மீகவாதின்னா விரல் விட்டு எண்ணக்கூடியவன், அரசியல்வாதின்னா விரல் விட்டு எண்ணக்கூடுவான். ஒன்றும் பச்சை தண்ணி கூட இல்லாத காலங்களில் இன்றைக்கி அத்தனையும் டிஜிட்டல் வேர்ல்டு வந்துக்கிட்டு ஒருத்தன் கூட உருவாகலை. ஒருத்தனை நம்ப முடியலைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். காரணம், நீங்களாக 24 hours இல்லை என்பது என்னுடைய சின்ன கருத்து. மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.